வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த சம்பவம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹாலில் ஓணம் பண்டிகையை கொண்டாடும் விதமாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கோலம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பெண்மணியை நீங்கள் பார்க்கலாம். அவங்க உடையிலிருந்தே அவங்க ஒரு கிறிஸ்தவராக இருக்கணும். பொது இடத்துல கோலம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை காலால் அழிக்கிறாங்க. மத ரீதியில் இல்லைன்னா கூட அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு விஷயம். கோலம் அழகா போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட சகிச்சுக்க முடியாம ஒரு மத ரீதியிலான வெறுப்பை காட்டக்கூடிய இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி நடந்து கொண்டது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இந்துக்கள் பெரும்பான்மையை வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்துக்களுடைய கொண்டாட்டங்களை அவ்வளவு எளிதா அவமானப்படுத்திட்டு போக முடியுதுன்னா அது இந்துக்களுடைய பெருந்தன்மையும் அமைதியும் சகிப்புத்தன்மையும் தான் காரணம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதங்களும் இந்த நாட்டில் இருக்கணும் என்பதுதான் நம்ம விரும்புகிறோம். எந்த மதமும் இங்கிருந்து வெளியே போயிடணும், ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடணும்னு இந்துக்கள் நினைக்க மாட்டாங்க. இந்த பெண்மணி இந்த மாதிரி காலால உதாசீனப்படுத்தினது ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு செயலா இருக்கு. பதிலுக்கு கோவப்பட்டு அவங்களை தாக்கவோ எதுவும் செய்யாம இவங்க செய்த அநியாயத்தை மட்டும் பாருங்கன்னு எடுத்து வீடியோவை வெளியிட்ட அந்த தம்பதியை நம்ம பாராட்டணும். ஒரு நீண்ட நேரமா கிட்டத்தட்ட 2-3 நிமிடங்களா இந்த வீடியோ போகுது. அதுல அவங்க நீண்ட நேரமா தயவு பண்ணி வெளியே வாங்கன்னு கேட்கிறாங்க. அதையும் மீறி அந்த பெண்மணி இந்த மாதிரி ஒரு கோலத்தை அழித்தது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஒரு சின்ன கோலம் தானே, இந்த கோலம் இல்லைன்னா என்ன ஆக போகுது, நாட்டுக்கு பெரிய கஷ்டமா? இல்ல, இந்த நாட்டுல எல்லாரும் ஒத்துமையா வாழணும், ஒன்னா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களால முடியுதுன்னு ஒரு சின்ன கோலத்தை அழிச்சிட்டு போயிருவீங்க. பதிலுக்கு கோவப்பட்டு வேற ஏதாவது செய்ய போக அந்த கோவம் மறுபடியும் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போகும். பதிலுக்கு அவர் இன்னொன்னு செய்ய, அதை விட பெருசா அவங்க பதிலுக்கு செய்ய, இப்படியே இது ஒரு செயின் ரியாக்ஷனா போய் இந்த செயின் ரியாக்ஷன் அவங்களுக்குள்ள இருக்காது. இவர் இன்னொரு சம்பந்தமே இல்லாம நல்லபடியா இருக்கக்கூடிய இன்னொரு கிறிஸ்டியனை போய் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லா கிறிஸ்டியனையும் வெறுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு கம்பெனியில தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இன்னொரு மதத்தினரை இவர் கோவப்பட்டு பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுக்கு அவர் செயின் ரியாக்ஷன் வேற ஏதாவது அவரோட சக்திக்கு உட்பட்ட தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த செயின் ரியாக்ஷன் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா மனுஷனுக்கு மனுஷன் அந்த வெறுப்புணர்ச்சி அதிகமாகி அந்த ஹார்மனி அப்படிங்கிற அந்த மத நல்லிணக்கம் ஒற்றுமை எதுவுமே இல்லாம போயிடும். நான் பிஜியில இருக்கும்போது தினமும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் பிடிச்சு ஒரு இடத்துக்கு போவேன். 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் 3ஆவது நாள்ல இருந்து அந்த இடத்துக்கு வர்றவங்க என்னை பார்த்து குட் மார்னிங், குட் ஈவினிங் அந்த விஷ் பண்ணுவாங்க. அந்த பஸ் டிரைவர் என்னை பார்த்து விஷ் பண்ணுவாரு. ஒரு நாள் நான் லீவ் போட்டு வரலன்னா ஏன் வரல அப்படின்னு கேட்பாரு. அப்படி யாரோ எவரோ ஒருத்தருக்கு மேல காட்டுக்கிற அந்த அன்பு மிக அதிகமா இருக்கும். இந்தியாவில் ஏன் இப்படி ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுல யாரு இருக்கான்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியாது. நம்ம உதவி பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் உபத்திரவம் பண்ணாம ஆசையா ஒரு கோலம் போட்டிருக்காங்க, ஒரு பூக்கோலம் போட்டிருக்காங்க, அந்த கோலத்தை அழிச்சு தன்னுடைய மத துவேஷத்தை காட்டாம இருக்கலாம் இல்லையா? இதனால அந்த பெண்மணிக்கு ஏதாவது லாபமா? இல்ல. இந்த கோலத்தை அழிச்சதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னா சரி. அடுத்தவங்க கஷ்டப்படுத்தி அதுல ஒரு சந்தோஷம் படுறவங்கள பார்க்கும்போது இந்த உலகத்தின் மேல, மக்கள் மேல நமக்கு ஒரு நம்பிக்கையே குறைஞ்சிட்டே போகுது. இப்போ இந்த வீடியோனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வருத்தம் தான் பட முடியுமே தவிர இதை விட பெரிய அநியாயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நபர் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க, நம்ம அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் காமிச்சா கொடூரமா இருக்கும். அந்த மாதிரி கொடூரத்துக்கு இணையான ஒரு அநியாயம் தான் இந்த பெண்மணி செஞ்சது. வழக்கம் போல கர்மா இஸ் எ பூமராங். அவரவர் செய்த கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த பெண்மணி செய்த தவறுக்கு தக்க தண்டனையை பிரபஞ்சமே கொடுக்கும்னு நாம் அறிவோம். நன்றி, வணக்கம்.